என்னப்பா கணேசா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்னைக்கு நான் சொல்ல போகிறது அபிராமி பட்டரோட வரலாறு. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்கும் தமிழகத்தில் அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பொன்னி நதி பாயும் காவிரி வளம் சேர்க்கும் தஞ்சை தரணியில் சுமார் 300 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த அருளாளர் அபிராமி பட்டர். காலனை சம்ஹாரம் செஞ்ச சிவபெருமான் அருள் புரியும் ஊர் எந்த ஊர்? திருக்கடையூர் என்னும் திருத்தலத்தில் அமர்தலிங்க ஐயருக்கு திருமகனாய் வந்துதித்தார் சுப்பிரமணியன் என்னும் அபிராமி பட்டர். அவர் இசையிலையும் சரி, பாடல் எழுதுறதுலையும் சரி ரொம்ப வல்லவராக இருந்தார். அம்பிகை மேலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவர். ஒளி வடிவில் அம்பிகையை தரிசனம் பண்ணி பேரின்பம் படித்தவர். ஆனால் இவரோட தெய்வீக நிலையை மற்றவெல்லாம் புரிஞ்சிக்கவே இல்லை. இவரை எப்பவும் பித்தன் பைத்தியம் அப்படின்னே சொன்னா, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டுன்னு. அவளோட ஏச்சு பேச்சு அதெல்லாம் அபிராமி பற்ற ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அப்படியே வாதலை வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டார். அந்த காலத்தில் தஞ்சையை தலைநகராக கொண்டு சரபோஜி மன்னன் ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தார். அவர் ஒரு மகாராஷ்டிரர் வம்சத்தை சேர்ந்தவர். இவருக்கு இறைவன் மேலே அதிக ஈடுபாடு உண்டு. ஒரு தை அமாவாசை அன்னைக்கு சரபோஜி மன்னர் திருக்கடையூர் கோவிலுக்கு தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்போ கோவிலில் அபிராமி பட்டர் அம்பிகையோட முன்னாடி தியானத்தில் இருந்தார். மன்னர் வந்தது கூட அவருக்கு கவனிக்கலை. ஏன்னா அவர் தியானத்தில் இருக்கிற போது யார் வந்தால் தெரியாது. ஆனால் மன்னர் வியப்பாக பார்த்தார். என்னது, நம்ம வந்துருந்த கூட இவர் ஓகே அப்படியே இவ்வளோ தவத்தில் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருந்தவாள்லாம் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கூட தராமல் கண்மூடி தியானத்தில் இருப்பதை பாருங்கோ அப்படின்னு ராஜாட்ட போட்டு கொடுக்குறா. எந்த நேரமும் இவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார். மன்னர் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பலை. இருந்தாலும் பட்டரோட உள் உணர்வை அறிஞ்சிக்க விரும்பினார் மன்னர். பட்டரே, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்க, அப்போ கண் தெரிந்த பட்டர் அபிராமியை ஏறிட்டு பார்த்தார். அவளோட முகம் அப்படியே பிரகாசத்தில் ஜொலிச்சுது. அந்த அருள் முகத்தில் லயிச்சு போயிட்டார் அவர். இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். ஏதோ நினைவும் தெரியாது, அம்பிகையோட நினைவு அப்படி சொல்கிறார். என்ன நினைத்த மன்னர் மறுபடியும் கேட்டார். அப்பவும் அதே பதில் தான். பிறகு தன்னை சுதாரிச்சுட்டார். பார்த்தபோது அப்போதான் தெரிஞ்சுது, மன்னர் கேட்டதும் அதுக்கு சரியான பதில் சொல்லாததும் தெரிஞ்சுது. தன் வாக்கு பொய்யாயிடுத்தே அப்படின்னு கதறி அழுதார். அரசர் வரும்போது கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறினால இந்த மாதிரி ஆயிடுத்தே, அம்பிகையே தன்னை காப்பாற்றணும் அப்படின்னு அபிராமி சன்னதி முன்னாடி ஒரு ஆழமான குழியை வெட்டினார். விறகெல்லாம் அடுக்கினார். தீ மூட்டிட்டார். அதுக்கு மேலே ஒரு விட்டம் கட்டினார். அதில் 100 கயிறு உரியாக்கிட்டார். அதில் ஏறி உட்காந்துட்டார். முதல் பாட்டு ஆரம்பித்தார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திரகமுடையோர் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பாடலாக முடிஞ்சதும் ஒரு கயிறாக அறுத்துண்டே வரார் கயத்தை. பல பாடல்கள் பாடிட்டார். ஆனால் அம்பியோட அருள் கிடைக்கவே இல்லை. அம்மா, உன் விழிக்கே அருள் பார்வை உண்டு, பழிபாவம் கொண்டு உழலும் மாந்தருடன் இனி எனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற பொருள் இருக்கிற வகையில் விழிக்கே அருளுண்டு அபிராமி வள்ளிக்கே என்ற பாடலை பாடி முடித்ததும் அன்னை அபிராமி அவருக்கு காட்சி கொடுத்தா. தன்னோட தாடங்க என்ன அந்த காதில் இருந்த தோட்டை எடுத்தா. வானத்து அப்படியே வெட்டு எரிஞ்சா, தவழ விட்டா. அந்த தாடங்கம் வானில மிதந்தது. அது எப்படி இருந்ததா, பல கோடி நிலாக்கள் ஒன்று குடியால் போல பிரகாசமாக போயிட்டே இருக்கு. அவள் பட்டறக்க, நீ வாய் தவறி மன்னரிடம் சொல்ல மெய்யே என நிரூபித்தேன் நான். நீ தொடங்கியா அந்தாதியை தொடர்ந்து பாடு அப்படின்னு சொல்லிட்டா. அம்பிகையோட அருள் கிடச்சிது. அபிராமி பட்டர் ரொம்ப அப்படியே பரவசமாயிட்டார். அதோடு அந்தாதி பாடலை பாடி நிறைவும் செஞ்சார். அபிராமி பட்டரோட உறுதியான பக்தியை பார்த்து சரபோஜி மன்னன் அப்படியே சந்தோஷத்தில் மகிழ்ந்து போயிட்டார். மன்னர்கிட்டக்க பட்டரை பற்றி பித்தன் பேயன்னு சொன்ன அத்தனை பேரும் உடனே மன்னிப்பு கேட்டா. மன்னன் மனமகிழ்ந்து அபிராமி பட்டருக்கு ஏராளமான மானியங்கள்லாம் அளித்தார். அபிராமி அந்தாதி ஒரு அற்புதமான தெய்வீக நூலாக திகழ்கிறது. இந்த நூலில் எல்லோரும் வணங்கும் தெய்வமே, என்னை பெற்ற தாயே,
வேதம் உபனிஷங்கள் திகழ்பவளே, அருள் செல்வத்தை அள்ளித் தருபவளே, தீவனையாகிய நரகத்தில் வீழாதபடி அடியர்களை காப்பவளே அப்படின்னு பலவிதமான பொருள்கள் இருக்குது. அதில் எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையணும்.